தேவன் நம்மை அளவற்ற அந்த எக்ஸசிவான லைஃப் கொடுக்க விரும்புகிறார். யார் ரிசீவ் பண்ணுகிறார்கள் என்றால் அந்த ஃபெய்த்ஃபுல் மேன் தான், உண்மையான மனுஷன், ஸ்திரமுள்ள மனுஷன். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அமேசிங் பீப்புள் இந்த பீப்புள். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் அற்புதத்தை பெறும்படி நெருங்கினார்கள் சொல்லலை, வசனத்தை கேட்கும்படி நெருங்கி வந்தார்கள் இருக்கு. அதான் குவாலிட்டிங்க. வசனத்தில் ஒரு அற்புதத்தை பெறுகிறீர்கள், வசனத்தில் உங்கள் வாழ்க்கை மாறுகிறது என்றால் நிரந்தரமானது, அது தற்காலிகமானது கிடையாது. என்ன வசனமும் குமாரனும் ஒன்று. கிஃப்டில் நீங்கள் ஒரு அற்புதத்தை பெறலாம், திரும்பி லாஸ் பண்ணவும் செய்யலாம். ஆனால் விசுவாசத்தில் வசனத்தில் கேட்டிங்கன்னா அது உங்களை வாழ வச்சிரும். திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அது கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்ற சம்பவம் தெரியும். இயேசு திரள் கூட்டமான மக்கள் இருந்தபடினாலே ஒரு போட்டில் ஏறி நின்று பேசுவதற்கு ஒரு ஸ்டேஜ் தேவைப்ப. பேதுருவை பாராட்டணும். பேதுரு கொடுக்குறார். தன்னுடைய சோர்வை பார்க்கல, தோல்வியை பார்க்கல. தோல்வி நேரத்தில் அதிக சோர்வு தெரியும். விடிய விடிய பிரயாசப்பட்டு தூங்குறனாவே சோர்வு இருக்கும். அற்ற ஃபெயிலியர்னா மனதும் சோர்வடைஞ்சிருக்கும். ஏதோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ண கேட்டவுடனே போட்டை கொடுக்குறாரு. போட்டை கேட்டுக்கிட்டே வலையவும் அலசுறாங்க. கேட்டு முடிஞ்சவொடனே கர்த்தர் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிவிட்டு சும்மா விடுறது தேவன் கிடையாது. மெட்டீரியலாக அவருக்கு ஒன்று கொடுத்துருந்தீங்கன்னா மெட்டீரியலாக கர்த்தர் திருப்பி கொடுப்பார். எதை விதைக்கிறானோ அதை தான் இருப்பான். ஒரு மெட்டீரியல் பிளஸ்ஸிங் அவனுக்கு தேவைப்படுகிறது. கர்த்தர் சொன்னால் ஆழத்தில் கொண்டு போய் வலைகளை போடுங்கிறாரு. அவனை பாராட்டணும். விடி பிரயாசப்பட்டாங்க, கஷ்டம் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் பகலில் மீன் வராதுங்க. என்னுடைய அனுபவத்தில் பகலில் யாரும் மீன் பிடிச்சதில்லை. ஆனால் நீர் சொல்கிறீர், உங்களுடைய வார்த்தையை கேட்டவுடனே அவன்கிட்ட எதை இருக்குன்னு தெரியுது. உங்களுடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுறேங்கிறாரு. அடுத்து நடந்தது திரள். அடுத்த வசனம் 6. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அந்த வலையில இவ்வளோதான் பிடிக்கணும் கர்த்தருக்கு தெரியாதா? அப்படிலாம் கர்த்தர் கொடுக்க மாட்டார். இவ்வளோ தான் கொள்ளும், இவ்வளோ தான் கொடுப்பேன். அந்த வலை எப்போவுமே கர்த்தர் கொடுத்தாருன்னா எக்ஸஸாக தான் கொடுப்பார். அதனால தான் அந்த வலை கொள்ளத்தக்கன்னு சொல்லலை, அந்த வலை கிளியத்தக்க கொடுக்குறாரு. அப்புறம் இன்னொரு போட்டை அனுப்புகிறாங்க, அந்த போட்டும் நிரம்புறளவு கொடுக்குறாரு. நீ உங்கள் வலை மட்டும் நிரம்பிருச்சுன்னா நீங்கள் இன்னொரு போட்டை கூப்பிட மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையின் நோக்கங்கிறது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது மட்டுமல்ல, அடுத்தவருடைய வாழ்க்கையிலே ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தணும். அதுதான் கர்த்தர் நான் வந்தேன். அது எக்ஸஸான ஒரு மிகுதியான அபண்டன்ட் லைஃப், பரிபூர்ணமான வாழ்க்கையை கொடுக்க வந்தேன். அடுத்த லூக்கா 6 சொல்கிறாரு, எப்படி கொடுப்பாருன்னு சொல்கிறாரு. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமிக்கி குலுக்கி. சரி, இதெல்லாம் லோக்கல் லாங்குவேஜே கிடையாது. அமுக்கி குலுக்கி அவர் கொடுக்க வைக்கிறார், மனிதர்களை செயல்பட வைக்கிறார்னா அமுக்குவார், குலுக்குவார். அதான் வேதம் முழுவதும் இருக்க பிக்சர். அப்போ எனக்கு வரல, நீங்களும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க, அமுக்குவார், குலுக்குவார், பரிந்து போக சொல்வாருங்கிறீங்க. இல்லையே. ஏன் இல்லைன்னா வேதம் முழுவதும் ஆவிக்குரிய கோட்பாட்டில் தான் செயல்படுகிறது. நீ எப்படினாலும் இரு, நான் கொடுக்குறேன் கிடையாது. வேதம் முழுவதும் ஆவிக்குரிய பிரின்சிபிளில் தான் வேதம் செயல்படுகிறது. நீதிமொழி திருப்புவோம். நீதிமொழி 28:20. உண்மையான மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் சொல்லலை. உண்மையான மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அதான் தேவனுடைய நோக்கம். நம்மை தேவன் வடிவமைத்த விதமே டிசைன் பண்ணார் இல்லையா? டிசைன் பண்ண விதமே பெருகணும்.
விருத்தி அடையணும், பழுகணும். இதுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கத்தில் பேசியிருக்கேன். நாம் விருத்தி அடையாத போதும் அம்மா அதிருப்தி அடைகிறோம். எப்பப்பெல்லாம் விருத்தி அடையலையோ நமக்குள்ள ஒரு தெய்வீகமான அதிருப்தி உண்டாகுது. நம்ம இன்னும் முன்னேறலையே, இன்னும் விருத்தி அடையலையே, இன்னும் சிறப்படையலையே என்று ஒரு அதிருப்தி உண்டாகும். ஏன் உண்டாகுது என்றால், நாம் வடிவமைக்கப்பட்ட விதமே நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டே இருக்கணும். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுமகன். ஒரு நீதிமானுடைய பாதைன்னா அதிகமாக பிரகாசிக்கும், அப்படியே அப்படியே மேலே மேலே வளர்ச்சி அடையணும். ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ணமான செல்வங்களை பெறுவான்னு சொல்லலை, ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையான மனுஷன், ஒரு ஃபெய்த்ஃபுல் மேன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். நாம் ஆசீர்வதிக்கப்படணும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். உண்மையான மனுஷன் சில டிரான்ஸ்லேஷன் காமிக்கிறேன். இது OLT. எ ஸ்டெட்ஃபாஸ்ட் மேன், உண்மையான மனிதனா ஸ்திரத்தன்மையுள்ள மனிதன். எ ஸ்டெட்ஃபாஸ்ட் மேன் ஹேஸ் மல்டிப்ளைடு பிளெஸிங்ஸ். ஒரு ஸ்திரத்தன்மை உள்ள மனுஷன் திரளான ஆசீர்வாதங்களை உடையவனாக இருக்கிறான். அடுத்து அது போல, இது இந்த கம்ப்ளீட் ஜூயிஷ் பைபிள். எ ட்ரஸ்ட்வொர்தி பர்சன், நம்பத்தக்க ஒரு மனிதன். உண்மையுள்ள மனுஷன்னா நம்பக்கூடியவன். அவனை நம்பலாம், அவனோட வார்த்தையை நம்பலாம், அவனை நம்பலாம். எ ட்ரஸ்ட்வொர்தி பர்சன் வில் ரிசீவ் மெனி பிளெஸிங்ஸ். இதுதான் தேவனுடைய நோக்கம். தேவனுடைய நோக்கம் நான் நம்பத்தக்க ரீதியில் இருக்கிறோம், ஸ்திரத்தன்மையாளாக இருக்கிறோம், அசைஞ்சு கொடுக்குற ஆள் கிடையாது. இதான்னா உறுதியாக நிற்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம் என்றால் அந்த மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். தேவன் நம்மை அளவற்ற அந்த எக்ஸசிவான லைஃப் கொடுக்க விரும்புகிறார். யார் ரிசீவ் பண்ணுகிறார்கள் என்றால் அந்த ஃபெய்த்ஃபுல் மேன் தான் உண்மையான மனுஷன், ஸ்திரமுள்ள மனுஷன்.